Hi students, welcome to BMI Max 10th Standard Max 7th Chapter Mensuration Exercise 7.2 first sum பார்க்கலாம். A 14 meter deep well with inner diameter 10 meter is dug and the earth taken out is evenly spread all around the well to form an embankment of width 5 meter. Find the height of the embankment. இது சிலிண்டர் ஷேப்பில் ஒரு கிணறு இருக்குது. அதோட டயாமீட்டர் வந்து 10 மீட்டர். அதோட ஆழம் வந்து ஹைட் வந்து 14 மீட்டர். அப்போ உள்ளே இருந்து மண்ணெல்லாம் வெளியே எடுத்து போடுறாங்க. போட்டு அந்த மண்ணை வச்சு 5 மீட்டர் அகலத்துக்கு 5 மீட்டர்ஸ் இங்கே 5 மீட்டர் அகலத்தில் கிணத்தை சுற்றியும் ஸ்டேஜ் மாதிரி ஒரு மேடை போடுறாங்க. அப்போ அந்த எம்பேங்க்மெண்ட்டோட ஹைட் என்னன்னு கேட்குறாங்க. டயாமீட்டர் வந்து 10 மீட்டரும் கொடுத்துக்குறாங்க. இது கிணறு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்குது. இப்போ இதோட டயாமீட்டர்னால் இந்த சைட்லேருந்து இந்த சைடு வரைக்கும் வந்து 10 மீட்டர்ஸ். இப்போ இதில் பாதி தான் வந்து ரேடியஸ் /2. இப்போ ரேடியஸ் ஈக்குவல் டு 10/2. இது R ஈக்குவல் டு இது 2 10 கேன்சல் பண்ணால் 5. இப்போ R ஈக்குவல் டு 10 மீட்டர். இப்போ இந்த ரேடியஸ் ஃபுல்லாக ரேடியஸ் வந்து கேபிட்டல் R, அது வந்து 10 மீட்டர். ஸ்மால் ஆர்னால் இதில் பாதி 5 மீட்டர். அடுத்து ஹைட் வந்து 14 மீட்டர் கொடுத்துருக்குறாங்க. இப்போ வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ஹாலோ சிலிண்டர். வால்யூம் ஆஃப் சிலிண்டர்னால் இது சிலிண்டர் ஷேப்பில் இருக்குது, அதனால் இது வால்யூம் ஆஃப் சிலிண்டர். இங்கே உள்ளே இருந்து மண் எடுத்துடுறாங்க. எடுத்துகிட்டு அது உள்ளே வந்து காலியாக தான் இருக்கும். அப்போ அது வந்து ஹாலோ சிலிண்டர். அப்போ வால்யூம் ஆஃப் சிலிண்டருக்கு ஃபார்முலா πr²h ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ஹாலோ சிலிண்டருக்கு ஃபார்முலா வந்து π இன்ட்டு R² மைனஸ் r² இன்ட்டு h. இங்கே பை கேன்சல் ஆயிரும். R² வந்து R வந்து ஸ்மால் r² வந்து 5² இன்ட்டு ஹைட் வந்து 14. இங்கே R² வந்து 10² மைனஸ் ஸ்மால் r² வந்து 5² இன்ட்டு h. இப்போ 25 இன்ட்டு இங்கே 14 ஈக்குவல் டு இங்கே 10² வந்து 100 மைனஸ் இங்கே 5² வந்து 25 இன்ட்டு இந்த ஹெச். அப்போ 25 இன்ட்டு 14 வந்து 350. 100ல் 25 போச்சுன்னா 75 ஹெச். அப்போ இங்கே வந்து இந்த 350 வந்து 75ஆல் டிவைட் பண்ணணும். ஹெச் ஈக்குவல் டு இந்த ஹெச் இங்கே வச்சுக்கலாம். அப்போ இந்த 75 இங்கே டினாமினேட்டர் வந்துடும். அப்போ 350/75. இந்த 350 இது வந்து 5th டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 1 5 is 5, 7ல் 5 போச்சுன்னா 2. இப்போ 25, 5 5s are 25. இதையும் வந்து 5th டேபிளில் கேன்சல் பண்ணால் 7 5s are 35. இந்த 0 சேர்த்திக்கலாம். மறுபடியும் இதையே 5th டேபிளில் கேன்சல் பண்ணால் 3 5s are 15. இது வந்து 1 5 is 5, ரிமைண்டர் 2 25. இங்கே 4 5s are 20. அப்போ 14/3. 14 வந்து 3ஆல் டிவைட் பண்ணோம்னா 4 டைம்ஸ் 4 3s are 12. 4ல் 2 போச்சுன்னா 2, பாயிண்ட் வச்சுட்டு 0 சேர்த்திக்கிறோம் 20. 6 3s are 18. மறுபடியும் 2, மறுபடியும் ஒரு 0 சேர்த்திக்கிறோம். மறுபடியும் 6 டைம்ஸ் இங்கே 3 3 6 are 18. மறுபடியும் 2, இது இப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ இங்கே 4 பாயிண்ட், இங்கே 6 7னா மறுபடியும் இன்னொரு 6 வரும். 6 3s are 18 வரும். அப்போ இங்கே தேர்ட் டிஜிட் வந்து பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம் தேர்ட் டிஜிட் வந்து 5 இல்லைன்னா 5க்கு மேலே இருந்ததுன்னா இங்கே முன்னாடி இருக்கிற நம்பர் கூட ஒரு 1 ஆட் பண்ணிக்கணும். அப்போ இங்கே 4.67, இந்த 6 கூட 1 ஆட் பண்ணால் 7. அப்போ 4.67 மீட்டர். இதுதான் வந்து இந்த ஹைட் ஆஃப் த எம்பேங்க்மெண்ட். இந்த ஹைட் வந்து நம்மளுக்கு தெரியாது, உள்ளேருந்து மண் எடுத்துட்டாங்க. இந்த ஹைட் வந்து நம்மளுக்கு தெரியும். அது வந்து இந்த சிலிண்டர் இந்த கிணறோட ஹைட்டு அது வந்து 14. இப்போ இந்த ஹைட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 4.67 மீட்டர் தான் வந்து அந்த எம்பேங்க்மெண்ட்டோட ஹைட். அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை.